வணக்கம் மை டியர் ஜோன் மேக்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் கொடுமைகள். எல்லாத்துக்குமே இருக்கு, வெயிட் பண்ணாமா அம்மா என்ன பண்றீங்க? அசிங்கமா பண்ணாதீங்க. இந்த கான்செப்ட்ல நீங்க பண்ணிருக்கீங்க. அப்படி நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. புயல் காத்துல இதை விட அழகான பொண்ணை வேற எங்கமா போய் தேடுவேன்? போமா. என்ன காக்கான்ட்டு மேல பாக்குறான். ஸோ வழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராமில் மாட்டின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். பார்த்துருவோமா? கொஞ்சம் இருங்க. மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? கையை உள்ள விடாதீங்க. குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க அப்படி இழுக்கிறீங்க? உள்ள கை விடாதீங்க. எல்லாத்துக்குமே இருக்கு, வெயிட் பண்ணாமா அம்மா என்ன பண்றீங்க? அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. எல்லாத்துக்குமே இருக்கு, வெயிட் பண்ணாமா அம்மா என்ன பண்றீங்க? அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. தள்ளுங்க ஏமா விடுங்கம்மா. எப்பா குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க அப்படி இழுக்கிறீங்க? சிரிக்காத. ஏய், உன்னை பார்த்தாலே எனக்கு எரியக்கூடாத இடம்ல எரியுது. இந்த வீடியோவை எக்கச்சக்கமான பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது நல்லது செய்ய தான் போனாப்புல மனுஷன். போய் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்? போய் இறங்கி காரை விட்டு இறங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு பையனா ஒரு தம்பியா செய்யணும்னு நினைக்கிறேன். நான் சம்பாதிச்சு சொந்த காசு வந்து ஆளுக்கு ஒரு 5000 ரூபா வச்சுங்க விமர்சனத்துக்காக. தேங்க்யூ, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. லவ் எல்லாருக்கும் வந்து வணக்கம். உதவி வாங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபுட்டை எடுத்துட்டு போனாலோ இல்லை ஒரு இலவசமாக ஒரு பொருள் கொடுக்க போறாங்க அப்படின்னா அவங்களுடைய பசிக்கும் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் இல்லையா, நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பதட்டப்பட்டு கையை உள்ள விட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க தான் செய்வாங்க. இது இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். அது தெரிஞ்சுதான் நம்மளும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போவோம். நடந்து போகும்போது போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லணும். போறான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. ஆனா தலைவர் என்ன பண்றாப்புல, நல்லா பகுமானமா ஏற்றி போட்டு காருக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு கொண்டு வந்த பொருளை காரோடைய விண்டோவை ஓபன் பண்ணி அது வழியா டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அதுலயும் வந்து இவங்களா எடுத்து வெளியே கொடுக்குற வரைக்கும் அவன் பொறுமையா இருந்து வாங்கிட்டு போகணுன்ற மாதிரி இவர் எக்ஸ்பெக்ட் பண்றாப்புல. அப்படிலாம் நடக்காது. ஒரு பொருள் கொடுக்க போறோம் அப்படின்னா அது எத்தனை பொருள் இருக்கு, எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியாது. நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து கையை உள்ள விட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லா இடத்துலையும் இப்படிதான் நடக்கும். அது அவருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி நடந்துருச்சான். கையை தொட்டுட்டாங்களாம், உள்ள கையை விட்டுட்டாங்களாம். ஏங்க அசிங்கமா பண்றீங்க, கேவலமா பண்றீங்கன்ற மாதிரி பேசுறாப்புல. சரி, ஓகே, அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன்ல அவர் இருந்த அந்த மைண்ட் செட்ல அப்படி சில வார்த்தைகளை விட்டுட்டாருன்னே வைங்களேன். அதுக்கப்புறம் அவருக்கு தப்புன்னு தோணுது. சரி, ஓகே, இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சிருந்தா கூட இதை எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? சார், இதை கண்டினியூ பண்ணிடலாமா? அதை ஸ்டாப் பண்ணி ஷோ ரெக்கார்ட் ஆகும், எதுக்காவது வரும். ஆனா வீடியோவுடைய ஸ்டார்டிங்லயே அதை தான் ப்ரோமோவா போட்டு வச்சிருக்காப்புல. ஏன்னா இது டிஸ்கஷனுக்கு வரும், இதை பத்தி எல்லாரும் பேசுவாங்க, நம்மளையே கழுவி ஊத்துவாங்கன்றதுல அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரியும். ஏன்னா நான் 100% வியாபாரி. தெரிஞ்சும் ஏன் பண்றாப்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கான்ட்ரவர்சினா இர்ஃபான்னா கான்ட்ரவர்சி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா இன்னைக்கு நேத்து அவர் கான்ட்ரவர்சியில வந்துட்டு இருக்காப்ல. கான்ட்ரவர்சியில வந்தா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தெரியாத ஒரு 10 பேருக்கு நம்ம தெரியும். இதுதான் விஷயம். அது பாசிட்டிவா நெகட்டிவா அதெல்லாம் தேவை கிடையாது. எல்லா பக்கமும் என் பேரை பத்தி பேசுறாங்கல்ல, எனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குதா இல்லையா? அதை மீறி நான் ஒரு 3 லட்சம் வியூஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா ஊர்ல இருக்கவன்லாம் பேசி அது 1.5 மில்லியன் வியூஸ்க்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல, அது போதும்டா எனக்கு. நீங்க கழுவி ஊத்து இல்ல கழுவி ஊத்து, என்ன வேணா பண்ணு, எனக்கு தேவை வியூஸ், கான்ட்ரவர்சி, பப்ளிசிட்டி. இதை நோக்கி தான் இருப்பான் போற மாதிரி தெரியுது. அண்ட் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்கிற அம்புட்டு பேரும் இர்ஃபானை போட்டு கழுவி ஊத்துனதுக்கு அப்புறமா அவருக்கே புரிஞ்சிருச்சு போல இருக்கு. சரி, நம்ம பண்ணது தப்பு தான் போல இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, அவருடைய வீடியோக்கு கீழேயே கமெண்ட் செக்ஷன்ல போய் ஒரு கமெண்ட்டை போட்டு பின் பண்ணி வச்சிருந்தாப்புல. அதை படிச்சு பார்த்தோன்னே எனக்கு கண்ணே கலங்கி போச்சு. இருங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈத் முபாரக் டு எவ்ரிபடி அண்ட் த பீப்புள் ஹூ தாட் ஐ வாஸ் ரூட் டு த பீப்புள். ஐ வாஸ் ஸ்ட்ரெஸ்ட் when it happened and the way I was talking might seem hurtful. Apologies to the tone. Love you guys அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதாவது இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான்
மிகவும் வருந்துகிறேன். இவர் பேசுனது வந்து கொஞ்சம் ரூடா தெரிஞ்சிருக்கலாம், ஓகேவா, அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கலாம், என்னுடைய டோன் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், அதனாலதான் அப்படி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்பயாச்சும் அவர் வந்து சரி ஓகே நம்ம பேசுனது இதெல்லாம் வந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துட்டார்ல, இப்பயாச்சும் அந்த போர்ஷனை அட்லீஸ்ட் ட்ரிம் பண்ணி எடுத்தாரா இல்ல அந்த வீடியோவை பிரைவேட்ல போட்டாரான்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இந்த கமெண்ட்டை கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுக்கலாம், ஆனா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டை போட்டு இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கலாம், அதுக்கு சாரின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காருன்னா இவர் என்னன்னு சொல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். ஆக மொத்தத்தில் இந்த இஷ்யூ இர்ஃபான் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எதிர்பாராம இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியா தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவார் போல. அந்த கான்செப்ட்ல நீங்க பண்ணிருக்கீங்க, நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. அண்ட் மத்த இஷ்யூலாச்சும் இர்ஃபான் போயிட்டு தனியா மாட்டிட்டு வருவாப்புல, அண்ட் அவரே சமாளிச்சுப்பாருன்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி அவர் ஒய்ஃபும் கூடவே இருக்காங்களே, அதை பத்தியாச்சும் கொஞ்சம் அவர் யோசிச்சிருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அவரே அதை பத்தி யோசிக்கல, சத்தியமா தெரியல. சரி ரைட், இதுக்கு மேலே இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இர்ஃபான் இஷ்யூ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகா கழுவி ஊத்துறாங்க. சரி ரைட், அடுத்த வீடியோ போயிருமா? அண்ணா ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. என்னடா ஹாப்பி பர்த்டே விஷயம் இப்படி சொல்லி இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஹாப்பி பர்த்டே, பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்து போறேன். இங்கிலீஷ், இட்டாலி, ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்துலயும் வாழ்த்துறா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஹாப்பி பர்த்டே விஷயம் எங்கேயுமே பார்த்தது இல்லடா, அதுவும் இப்படி மிரட்டி ஒரு பர்த்டே விஷயம் நல்லா இருக்குடா. ஹாப்பி பர்த்டே டு யூ. முடியல. இதுக்கப்புறம் எவனாச்சும் என்னடா நீ எனக்கு பர்த்டேக்கே விஷ் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டான்னு வைங்களேன், இந்த வீடியோ எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க, அவன் வாழ்க்கையில அவன் பர்த்டேவே மறந்துடுவான். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. வெயிட் ஃபார் தட் அங்கிள் சவுண்டா. பொங்கல் பொங்கி வரும்போது எல்லாரும் வந்து கொலவசத்தை ஒன்று விடுவோம்ல, அது யாராவது ஒருத்தன் கொலவசத்தை விடுங்க பார்க்கலாம். பொங்கல் பொங்கலோ பொங்கல் கொலவசத்தை யார் கொடுக்க முடியுமா கொடுங்க, மைக் வாங்கிக்கங்க. என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க, வித்தியாசமா விடுறாங்க. ஓகே வேற பொங்கல் வைப் வந்துருச்சு. அடுத்து இது ஒரு வித்தியாசமான சவுண்டா இருக்கு. பொங்கல் அங்கிள் கூட ஒரு அண்டர். சார் நீங்க என்ன பண்ணீங்க போ சார், நீங்க பண்ணது வீடியோல வர ஒருத்தர போட்டு பாருங்க, கண்டிப்பா போடுவோம். சாம்பார் ஆப் எனக்கு பாவத்தை அந்த மனசுல கட் பண்ணிருக்கடான்னு சொல்லி கெஞ்சி கேட்டு அதை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் குலவ சவுண்ட் விட்டா இவர் வாய்க்குள்ள விட்டு வாந்தி எடுக்கிறாப்புல. ஏன்னா வழக்கமா பொண்டாட்டி சமையல்ல சாப்பிட்டுட்டு பாத்ரூம்ல போயிட்டு வாந்தி எடுத்து அதான் குலவ சவுண்ட் நம்பிட்டார் போல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். யாருமா நீங்க? என்னடா காக்கா மாதிரி கத்திட்டு இருக்கு? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? பாவத்தை மொபைல் போனே கிடந்து கதரும் போலியே. ஏமா மூஞ்ச கொஞ்சம் தள்ளி வைமா, பதட்டமா இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. இத்தனைக்கு அது மூக்க பாருங்க, அது வழியா எட்டி பார்த்தா என் வீடே தெரியுது. அது எல்லாத்தையும் விட அந்த காக்கா சவுண்ட் தான் இருக்குதுல ஹைலைட்டா இருந்துச்சு. என்ன காக்கான்ட்டு மேல பாக்குறான். While making coconut chutney, that one coconut piece and mixer grinder.
என்னை யாராலையும் அழைக்க முடியாது. எப்படா இப்படி எல்லாம் யோசிச்சு மீம் கிரியேட் பண்றீங்க? இது எல்லாருக்குமே ரிலேட் ஆகும்டா. மிக்ஸில வந்து தேங்காய் போட்டு அரைக்கும் போது ஒரு தேங்காய் மட்டும் அரையவே அரையாது. எத்தனை வாட்டி பிளேஸ் மாத்தி போட்டு அரைச்சி பார்த்தாலும் நீ என்ன தொட முடியாதுன்னு சொல்லிட்டு துண்டா நிற்கும். கடைசியில் வேற வழியே இல்லாம வா நீ எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு வாயில போட்டு சாப்பிட்டுருவேன். சோ எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது எத்தனை பேருக்கு ரிலேட் ஆச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது என்ன நிக்கிறாங்க, சுட்டுட்டாங்க போ. ஆனா நீ சிவார்சே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? ஆஸ்கார் குர்ரா ட்ரம்பே, ஆஸ்கார் குர்ரா இந்த ஆன்டிக்கு 2 புல்லட்ட வாங்கிட்டு அழகா நடந்து வந்து பெட்ல படுத்து தூக்குறாங்க பத்தியா? அதுதான்டா ஆக்டிங். அதுதான் நம்ம டாக்டர் திவாகர் இருக்காரு பாருங்க, அவருக்கே சவால் விட்டாங்கல்ல. When you are going to kitchen to drink water, suddenly commentator's voice increase. நம்ம மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். அப்போ சரி ஓகே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லி கிச்சன் பக்கம் போகும்போது அப்படி பாருங்க என்னாச்சு ஏதாச்சும் பதறி வருவோம்ல, அதுக்கு ஒரு மீம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னே தெரியாதுங்க. அவ்வளவு நேரம் உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். அப்படியே டாட் பால் இல்ல ஸ்ட்ரோக் இல்ல சிங்கிள்ஸ் அப்படிதான் ஆடிட்டு இருப்பாங்க. சரி ரைட் ஒரு தண்ணியை குடிக்கலாம்னு கிச்சன் பக்கம் போகும்போது தான் இவங்க கத்துவாங்க. வந்து பார்த்தா விக்கெட்டு இல்ல சிக்ஸா இருக்கும். அதுல உங்களுக்கு பதட்டமாயிரும், சிக்ஸா விக்கெட்டா ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இப்படிலாம் யோசிச்சு மீம் கிரியேட் பண்றாங்க, அதுவும் பக்காவா சிங்க் ஆகுது பாருங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். Me trying to find the tape edge. அங்க என்ன தேடுற? அங்கல இங்க. அங்க என்ன தேடுற? அங்கல இங்க. அங்க என்ன தேடுற? அங்கல இங்க. இந்த செலோ டேப்ல இருக்கிற எட்ஜை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு நம்ம பட வேண்டிய பாடு இருக்கு பாருங்க. இந்த பாடு பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ. அதுல வேற என்ன இவ்வளவு நேரம் போட்டு தேடிட்டு இருக்க குடு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு புடிங்கி தேட ஆரம்பிப்பேன். 2 நாள் ஆகி போச்சுடா சீக்கிரம் எடுறான்ற அளவுக்கு அவன் கொஞ்சம் தேடிட்டு இருப்பான். இதுல வேற சுரண்டி பார்க்கணும், இந்த பக்கம் இருக்குதா இந்த பக்கம் இருக்குதா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சிஐடி வேலை மாதிரி இருக்கும். ஏப்ரல் ஃபுல் மெமரிஸ். டேய் உன் ஷர்ட்ல இங்க் இருக்குடா மச்சான், அவனை யாரை கூப்பிடுறாங்க பாரு. உன் தலையில என்னமோ இருக்கு பாடுறா. டேய் பேண்ட் ஜிப்ப போடுறா. உன் ஷர்ட் கிழிஞ்சிருக்கு பாடுறா. இன்னும் எத்தனை உன் மூஞ்சில கண்ணு இருக்கு பாடுறாம்பாங்க. ஏப்ரல் ஃபூல் என்னடா இதெல்லாம் ஏப்ரல் ஃபுல்ல வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போங்கடா போய் வேலையில பாருங்கடா. அந்த டைம்ல அதெல்லாம் கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் இப்போ அந்த ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அது ஒரு தனி சுகம் தான். ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து யாருமே ஏப்ரல் ஃபுல் சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது என் நேரமும் மனசு உறுத்துவே. ஏப்ரல் ஃபூல் எப்படி நாங்களும் பண்ணுவோம்ல ஏப்ரல் ஃபூல். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. When guest came to our house and mom is busy in kitchen, guest and me. இது எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். திடீர்னு யாராச்சும் வந்துருவாங்க, தம்பி கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு இருப்பா, நான் கிச்சன்ல போய் டீ எடுத்து வரேன்ட்டு போயிருவாங்க. நான் என்னது பேசுறது, என்னத்த பேசன்னு தெரியாம கேட்ட கேள்வியை திருப்பி பேசி காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? டிபன் சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்டீங்களா? டிபன் சாப்பிட்டீங்களா? இது கெஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது. புதுசா நம்ம வந்து ஒரு கேங்குக்குள்ள போயிருப்போம், நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்னு நம்பி அவன் கிளம்பி போயிருவான். புது கேங்கோட இப்படி நின்றுக்கிட்டு அவங்க பேசுறதெல்லாம் பார்த்து எதுக்கு நிக்கிறேன் ஏன் நிக்கிறேன்னு எனக்கே தெரியாம நின்னுட்டு இருப்போம். என்னடா சொல்ற? விடிய அங்கே இருந்தியா? Guys who sleeps before 10 PM. எப்படிங்க தூக்கம் வருது? தூங்குறாங்களே நல்லா தூங்குறாங்களே, அவங்களுக்கு எப்படி தூக்கம் வருது எனக்கு கேள்வியா இருக்கு. தூங்குறாங்க நல்லா தூங்குறாங்க. சத்தியமா எனக்கும் தெரியலங்க. நானும் சில நினைப்பேன், சரி உடம்ப குறைக்கணும், ஜிம்முக்கு போகணும், காலைல எஞ்சி வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சோ 10 மணிக்கு முன்னாடிலாம் தூங்கிடணும்டா அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனா
சரி படுத்தா கூட வருமா தூக்கம்னு சொல்லி பார்த்தா வராது. சரி அப்படி இப்படி புரண்டு பார்த்துட்டு சரி போனை எடுத்து கொஞ்ச நேரம் நோண்ட ஆரம்பிச்சா 2 மணி ஆயிரும். What bro? It's very wrong bro. காலைல முழிக்கிறதுக்கு 10-11 ஆயிரும். What bro? ஏன் bro? Why bro? இப்படியே தாங்க வாழ்க்கை போகுது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 90s கிட் போட்டோ ஷூட். அட பாவிகளா டேய். இதே மாதிரி ஒரு போட்டோ என்கிட்ட இருக்குடா. எல்லா 90s கிட்ஸ் கிட்டயும் இந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கும்டா, கண்டிப்பா இருக்கும். நீங்களா யாருடா? How do I tell you? என்ன ஸ்ருதி கோவமா? உன்னை பார்த்து தான் தடுமாறுறேன். ஒண்ணு இல்ல, தோனி அங்க அவுட் ஆயிட்டாருன்றதுக்காக அந்த புள்ள கொடுத்த ரியாக்ஷன். என்ன இது? பசங்க தான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு உருள வேண்டியிருக்கு, பொருள வேண்டியிருக்கு, என்னென்னமோ பண்ண வேண்டியிருக்கு. ஆனாலும் கடைசியில 10 லைக்கை தாண்ட மாட்டுது. பழகி போச்சுமா. ஆனா பொண்ணுங்க பாருங்க, ஜஸ்ட் இப்படி கையை மடக்கி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துச்சு, இன்னைக்கு ட்ரெண்டிங். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. சாணம் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை அண்ட் டேக் கேர்.